ஒரு ஊரில் ரெண்டு முதலாளிகள் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு முதலாளி சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் போல் ஒரு முட்டாளை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படின்றாரு. அதுக்கு இன்னொரு முதலாளியும் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் போல் ஒரு அடிமுட்டாளை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படின்றாரு. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. வாக்குவாதமே நடக்குது. கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி, யாரோட வேலைக்காரன் முட்டாளாக இருக்கான்னு பார்க்கலாம்னு. அதுக்கப்புறம் ஒரு முதலாளி தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் ₹1 ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு, பார்த்தியா, ₹1 ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன், அதுக்கும் அவன் சரின்னு சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா, இவனை போல ஒரு முட்டா பையன் இந்த உலகத்தில் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முதலாளி, கொஞ்சம் பொறு, இப்போ என்னோடய வேலைக்காரனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேனான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த வேலைக்காரனும் உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போனதுக்கப்புறம் இந்த முதலாளி சொல்கிறாரு, பாத்தியா, இந்த மாதிரி ஒரு அடிமுட்டாளை இந்த உலகத்தில் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெண்டு வேலைக்காரங்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது. தன்னோட முதலாளி தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரன்ட்ட கேட்குறான். அதுக்கு அந்த வேலைக்காரன் பதில் சொல்கிறான், ₹1 ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரே, அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுன்னு கூட அவருக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தியா, இவரை மாதிரி ஒரு முட்டாளை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போது இன்னொரு வேலைக்காரன் சொல்கிறான், அது கூட பரவாயில்லடா, எங்கள் ஓனரு அவர் வீட்டில் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு என்னையை பார்த்துட்டு வர சொல்கிறாரு. அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரேன். அவர் கையில் தான் செல்ஃபோன் வச்சுருக்காரு, வீட்லேயும் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி அவங்க மனைவி கிட்ட அவர் அங்கே இருக்காரா இல்லையான்னு கேட்டால் அவங்க பார்த்து சொல்லிட போகிறாங்க. இதுக்கெல்லாமல் என்னை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்.